ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளி வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. ரொம்பவே சிம்பிளான முறையில் தான் செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்பவே ஆப்டான சைடிஷ் ரெசிபி. முக்கியமாக தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு மேல் தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு வைக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பூண்டு லைட்டாக நிறமாறுது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இது கூடவே தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஆயிலே உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு இந்த ஆயிலே தான் ஃபுல்லாக வந்துட்டு குக் ஆகணும். ஸோ ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு உப்பு மஞ்சத்தூளோடு சேர்ந்து எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இது கூடவே தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கறி மசாலாக்கு பதிலாக மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லாமே உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா ஆட் பண்ணிட்டா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் வேக வைக்கிறதுனால ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கல. அந்த ஆயிலே உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்குது. மேலே லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் விட தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே குறைவான பொருட்கள் வச்சு ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.